Hi friends, இன்னைக்கு இந்த பாட்டிலை எப்படி யூஸ்ஃபுல்லா ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாட்டில்ல இருக்க கவரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி நான் சுத்தி மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாட்டில்ல இந்த சைடும் நான் மறுபடியும் கட் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் கட் பண்ணிக்கிறேன். கரெக்டா நடுவுல நீங்க கட் பண்ணணும். இத கட் பண்ணதுக்கு அப்புறம் இதை இது மாதிரி நல்லா வளைச்சு விடணும். நல்லா வளைச்சு விட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி திருப்பிக்கணும். இது மாதிரி நல்லா வளைச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்த நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு இங்கிருந்து இது வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு சைடுல மட்டும்தான் கட் பண்ணணும். இது மாதிரி ஒரு சைடுல மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இங்க இருந்து மேல அதே மாதிரி இங்க இருந்து மேல கட் பண்ணிக்கணும். இது மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி ரெண்டு பக்கம் கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணிட்டு இது மாதிரி நல்லா மடக்கி விட்டுறணும். நல்லா டைட்டா மடக்கணும். ரெண்டு சைடும் நல்லா டைட்டா மடக்கிக்கணும். நல்லா பிரஸ் பண்ணி விட்டு மடக்குங்க. இது மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் செல்லோ டேப் போட்டு நான் ஒட்டிட்டேன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுமே ஒட்டிட்டீங்கன்னா அது மறுபடியும் விரிஞ்சு வராது. இது மாதிரி ஒட்டிக்கணும். இப்போ இந்த இடத்த நல்லா பிரஸ் பண்ணி விட்டுறணும். இது மாதிரி நல்லா மடக்கி விட்டுருங்க. இது மாதிரி மடக்குனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு சைடும் இந்த ஓரத்துலயும் ரெண்டு சைடும் நல்லா மடக்கி விட்டுறணும். இப்போ நான் இதை மட்டும் சும்மா ஷேப்காக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், குட்டி மரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி இந்த பாட்டில்ல வேஸ்டா கட் பண்ணி போட்ட ஒரு பீஸ் எடுத்து நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்ல கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இந்த ஓரத்துலயும் சின்னதா கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். ரெண்டு பக்கம் நல்லா மடக்கி விட்டுறணும். இப்போ மறுபடியும் செல்லோ டேப் போட்டு இதை ஒட்டிக்கணும்.
நல்லா டைட்டா மடக்கி ஒட்டிக்கோங்க. இப்போ இது மாதிரி பழைய விளக்குமாறு இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது ஈக்குவலா கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணிட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை ஒட்டிப்பேன். க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை ஒட்டிக்கணும். அந்த விளக்குமாறு வந்து இதுல ஒட்டிக்கணும், அந்த ஸ்டிக்லாம். இதே மாதிரி ஃபுல்லும் ஒட்டணும். இன்னும் நீங்க கிட்ட கிட்ட வேணும்னா கூட கிட்ட கிட்ட ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நான் ஃபுல்லும் ஒட்டிடுவேன். ஃபுல்லும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே ஈக்குவலா கட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், குட்டி விளக்குமாறு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு எப்படி வீடு கூட்ட முடியும்னு நினைக்காதீங்க. இதை வச்சு வீடெல்லாம் கூட்ட முடியாது. ஆனா வந்து குழந்தைங்க படிக்கிற இடத்துல சின்ன சின்ன பேப்பரை கிழிச்சிருக்கோங்க, பென்சிலை ஷார்ப் பண்ணி போட்டிருக்கோங்க. இது மாதிரி கிளீன் பண்றதுக்கு, அந்த குட்டி இடத்த கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் டேபிள்ல இருக்க குப்பையெல்லாம் கீழே தள்ளி விடாம நம்ம கிளீன் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கும். தரையில தள்ளி விடாம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை அரிசி மாவெல்லாம் அளந்து போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிச்சன்ல நம்ம குப்பையெல்லாம் கீழே தள்ளி விடாம கருத்துன்னு யூஸ் பண்ணி இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன முறமா இருக்கனால கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.